श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते कुलभूषण महादेशिकाय नमः। श्री तरंगमनंदिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। श्री अलर्मेल्वंका नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति। श्रीरन्दुदो पुलितिरुवेंकटमुडयान् पारन्दச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போம் அளவும் வாழ்வு. சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சேர், யான் பெரியன் நீ பெரியை என்பதனை உலகில் யார் அறிவார், ஊன் பருகி நேமியாய் உள்ளோன்னு சாதிச்சேர். நான் பெரியவனா நீ பெரியவனா தெல்லன்னு சாய்கிறார். ஏன்னா இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கு ரொம்ப முக்கியம். ஜீவாத்மா இல்லைன்னா பரமாத்மாவுடைய ஸ்திதி பிரயோஜனம் இல்லைன்னு சாஸ்திரம். ஏன்னா இப்பேற்பட்ட ஜீவாத்மா ரொம்ப முக்கியம்னு சொன்னால் தேசிகன் என்ன சொல்கிறேன்னா, நான் ஜீவாத்மா தான். இந்த லோகத்தில் ஒரு அவதாரம் பண்ணியிருக்க சுவாமி தேசிகன். நம்ம பெரியவாள்லாம் அவரை பெருமாள்னு சொல்கிறோம். ஆனால் தேசிகன் இந்த தயாசதகத்திலே இந்த 30வது ஸ்லோகத்தை ரொம்ப நெச்சான சந்தானம், தாங்க முடியாத ஒரு நெச்சான சந்தானம். என்னன்னா, நான் இந்த அபராதிகளின் கூட்டத்தில் நான் தலைவனாயிருக்கேன் அப்படின்னு. அகமஸ்மி அபராதி சக்கரவர்த்தி அப்படின்னு. சில ஸ்ரீகோஷங்களில் அபராதின்னு போட்டிருக்கு, சில ஸ்ரீகோஷம் அபராத சக்கரவர்த்தின்னு போட்டிருக்கு. கருணே துவஞ்ச குணேஷு சாரபௌமி விதுஷி ஸ்திதிம் ஈதுஷீம் ஸ்வயம் மாம் அப்படின்ற 3வது வரியிலே விழசைலேஸ்வர பாதசாத் குருத்வம் அப்படின்னார். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அப்படின்னு. எத்தனையோ பேர் எவ்வளோ பாவம் பண்ணுறான் சுவாமி. தி கிராவிட்டி ஆஃப் பாபம்னு சொல்கிறான் இல்லையா இங்கிலீஷில். அது எப்படி இருக்குன்னாக்கா, இந்த லோகத்தில் எவ்வளோ பேர் பாவம் பண்ணாலும் அவ்வளோ அபராதங்கள் பண்ணுவா அந்த கூட்டத்துக்கெல்லாம் நான் தலைவன்னு சொல்கிறேன் சுவாமி தேசிகன். நான் அபராதிகளின் கூட்டத்தினுடைய பெருந்தலைவனாயிருக்கேன். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அப்படின்ற. ஆனால் தயாதேவியே நீ எப்படிமா இருக்கன்னா, நீ கருணையாகிற அந்த கூட்டம் கருணையாகிற குணமுடையவள். நீயே கருணை, நீ அந்த குணங்களுக்கெல்லாம் பட்டமகிழ்ச்சியாயிருக்க தலைவியாயிருக்கமா. நான் அபராதங்களின் சக்கரவர்த்தியாயிருக்கேன். அம்மா தயாதேவியே நீ பட்டமகிழ்ச்சியாயிருக்க. யாருக்கு பட்டமகிழ்ச்சினா, இந்த லோகத்தை உலகமுண்ட பெருவாயன் காத்து ரட்சித்து ஷாட்குண்ய பரிபூர்ணன்னு சொல்லப்பட்டதானுடைய அந்த திவ்ய மங்கள விக்கிரக திருமேனை உடையவனான திருவேங்கடத்தானுடைய பட்டமகிழ்ச்சியாயிருக்க. அவன் இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார இத்தியாதிகளுக்கு அவன் தலைவனாயிருக்கான். அப்பேற்பட்டனுடைய இந்த கமலையன் நாதனுடைய நீ பட்டமகிழ்ச்சியாயிருக்க. ஆனால் நானோ தேசிகன் எனப்பட்ட நான் இங்கெல்லாம் அபராதங்களின் சக்கரவர்த்தியாயிருக்கேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் தன்னை நைச்சானுசந்தானம் பண்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அப்படின்னா அப்பேற்பட்டதான ஒரு ஞானவான் ஹயக்ரீவனுடைய அபராவிதாரம் சொல்லப்பட்டதான அந்த சுவாமி தேசிகனே தன்னை அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிக்கிறார்னா, நம்மளை மாதிரி சாமான்யமாக இருக்கக்கூடியதான அந்த பரிஸ்திதி என்ன, அதை நாம் பார்க்க வேண்டும். யாரிடத்துலையுமே அவசாரப்படாத ஒரு சுவாமி தேசிகன், எந்த ஒரு தனத்தையோ தானியத்தையோ விரும்பாத சுவாமி தேசிகன், ஐஸ்வர்யத்தின் பக்கமே போகாத சுவாமி தேசிகன். ஐஸ்வர்யம் வேண்டும் என்று ஒரு ஏழை பிராமணன் கேட்டதற்கு அவர் ஸ்ரீசுதி அனுகிரகம் பண்ண சுவாமி தேசிகன். இப்பேற்பட்ட தேசிகன் தன்னை அபராத சக்கரவர்த்தின்னு சொல்லிக்கிறார்னா,
நாம் நித்தியம் நித்தியம் புனகா சூரியனுடைய அந்த சவிதா வரதோ இல்லையோ நாம் பாபம் செய்ய ரெடி ஆகிடுறோம் லோகத்தில். சூரியன் எப்படி நித்தியமாக இருக்கானோ நாம் செய்கின்ற பாவங்களும் நித்தியமாக இருந்துருக்கு. இப்போ நித்தியம் நித்தியம் புனகா பாவங்கள் பண்ணுகின்றோம். நம்ம தேசிகன் தன்னையே நைச்சான சந்தானத்தாலே அபராத சக்கரவர்த்தின்னு தான் சொல்லிக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? நம்முடைய பரிஸ்திதி என்ன, நம்ம எந்த ஸ்டாண்ட் பண்ணுறோம், எங்கே நிற்கிறோம்னு தெரியலையே. அதனாலே சொல்கிற தேசிகன் எம்பெருமான் திருப்படி தான் சாஸ்வதம்னு பின்னாடி காட்ட போகிறார். இந்த பாவத்தை தொலைக்கணும்னா அங்கே தான் போகணும். அதான் சொல்கிறேன், நான் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணே த்வஞ்ச குணேஷு சார்வபௌமி. அம்மா, நான் அபராதங்களின் தலைவனாயிருக்கேன். என்னிடத்திலே மமகாரம் அகங்காரம் எல்லாம் இருக்கு இல்லையா? அகங்காரம் இருக்கு, மமகாரம் இருக்கு. நான் யான் எனது என்பதொன்றில்லை, என் செய்த அவனையல்லால் ஆனதறிந்திரும் தன் அடியார்க்கென்னை ஆட்படுத்தி தான் என்னை நல்கி நடத்துகின்றான் தன்னருள் வழியே. நான் உன்னை வீடு செய்வேன் என்ற நம் திருநாரணனேன்னு சுவாமி தேசிகன் அழகா நம்ம ரகசியங்களில் காட்டுற, எடுத்து காட்டுற தேசிக பிரபந்தத்தை அமிர்தரஞ்ச ரகசியத்தில் காட்டுறார். இந்த மமகாரம் அகங்காரம் இருந்ததுன்னா போச்சு நமக்கு. ஆனால் சொல்கிற தேசிகன் சாட்சிக்கிற நைச்சான சந்தானமாக எனக்கு மமகாரம் அகங்காரம் இருக்குமா? அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி. லோகத்திலே எத்தனை பாவங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் நான் தலைவன், தலைவனுக்கு தலைவன், பெருஞ்சக்கரவர்த்தி ஆயிருக்கேன். இந்த உன்னிடத்திலே அபராதத்தினுடைய அந்த சமூகத்தில் நான் இருக்கேன். அதனால் நான் தான் அபராதத்தின் தலைவன், சக்கரவர்த்தின்னு சொல்லுகிறார். கருணே த்வஞ்ச குணேஷு சார்வபௌமின்னு 2வது பேர் எடுத்தார். ஆனால் நீ இருக்கே அம்மா தயாதேவி லோகநாயகியே, நீ கருணையினுடைய வடிவாயிருக்க, கருணை உள்ளம் கொண்டவளாயிருக்க. நீ கருணையே வடிவான அந்த சீனிவாசனுடைய பட்ட மகிழ்ச்சியாயிருக்க, பட்டாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டவளாயிருக்கமான்னு சொல்கிறார். சாரபௌமின்னு சொன்ன ஸ்ரீலிங்கத்தில். சாரபௌமினான்னு சாரபௌமனுடைய மனைவிதான் சாரபௌமியாக முடியும். சாதாரணமாக சொல்கிறோம் நம்ம ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்புறம் சீனியர் மேனேஜர், வைஸ் பிரசிடென்ட்டு, டைரக்டர் மாதிரி போகிறது இல்லையா கமர்ஷியலாக சொல்லும்போது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்திதி இருக்குது. இவர் இந்த ஸ்திதி அந்த ஸ்திதி. தேவகந்தர்வெல்லாம் தாண்டி பெருமாள், அவள் ஈஸ்வரனை தாண்டி பெருமாள், அதுக்கு மேலே பிரம்மாவை தாண்டி போனால் லோகநாயகனான சிவப்பதி இருக்கார் சிவகுண்டத்தில். அவருக்கு இப்போ தயாதேவி பத்தினியாக இருக்கா. தயா என்ற குணத்தை அணைஞ்சு கிடக்கிற பெருமாள்னு சொன்னார். ஏன்னா போன பாசுரத்தை சொல்லும்போது ஜீவாத்மா செய்யும் பாவங்களேன்னு தன்னை விடுவிச்சுக்கிறதுக்கு, அந்த பாபம் தன்னை தாக்காமல் இருப்பதற்கு தயாதேவியே எம்பெருமான் கவச்சமாக அணிந்து கொள்கிறான்னு ஒரு ஸ்லோகத்தில் சாய்ச்சார். இந்த ஸ்லோகத்தை இந்த தயாதேவியானவள் அவனுடைய பத்னி. இப்பேற்பட்ட பத்னியால் பட்ட மகிழ்ச்சியாயிருக்கா. இந்த பட்ட மகிழ்ச்சி தான் பட்டாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டவளாயிருக்கா. இவளுக்கு சாரபூமின்னு சுவாமி தேசியன் மங்களாசாசனம் பண்ணி, நீ சாரபூமியானவள் சாரபூமனுக்கே உடையவள் அப்படின்னு காட்டுற இந்த இடத்துல. அதனால் சாரபூமனாகப்பட்டு உன் கணவனம்மா நீ சாரபூமியாக இருக்கன்னு இன்டைரக்டாக சொல்கிற சுவாமி தேசிகன். அப்படி சொல்லும்போது விதுஷி ஸ்திதிம் ஈதுஷீம் ஸ்வயம்மாம் அப்படின்னு நான் இருக்கேன். என்னுடைய லக்ஷணம் என்னன்னு உனக்கு நன்னா என்னுடைய ஸ்திதி என்னன்னு தெரியும். இந்த தேசிகன் எனப்பட்டவன் எப்படி இருக்கான்னு ஒன்னால் தான் அறிய முடியும் அம்மா. நீ சகலத்தையும் அறியக்கூடியவள், அந்த சக்தி உனக்கு இருக்குன்னு சொல்கிறேன் சுவாமி தேசிகன். அதாவது ஒரு ராஜாங்கம் நடத்துறதுக்கு ஒரு சாமர்த்தியம் இல்லைன்னா அவளால் ராஜாங்கத்தை நடத்த முடியாது. அவிதுஷியாயிருந்த விதுஷினா எல்லாம் தெரிஞ்சவள், நன்னா ஞானம் உள்ளவள், எல்லாத்தையும் பரிபாலனம் பண்ணக்கூடியவள். இப்பேற்பட்ட லோகம் என்ற ராஜாங்கத்தை 14 லோகம் என்ற ராஜாங்கத்தை ஆளும் திறனுடைய ராஜாவினுடைய பத்னியான பட்ட மகிழ்ச்சியான தயாதேவியே, என்னுடைய பரிஸ்திதி உனக்கு தான் தெரியுமம்மா அப்படின்னு சுவாமி தேசிகன் காட்டி, நீ அந்த யோகிதாம்சம் இல்லைனா இந்த லோகத்தை சம்ரட்சிக்க முடியாதேம்மா, அது ரொம்ப ஆபத்தாக முடியுமே. அதனாலே நீ எல்லாம் தெரிந்தவள், நீ சர்வஜின்னு காட்டுற சுவாமி தேசிகன். இங்கே அடுத்தது சொல்கிறார், விஷசைலேஸ்வர
பாதசாத் குருத்வம் அப்படின்னர். விஷசைலேஸ்வரன் இந்த கிரிகளுக்கெல்லாம் 7 மலைகளுக்கு ஈசனானவன் 7 மலையான்னு சொல்கிறாளே, திருவேங்கடத்தான்னு சொல்கிறாளே, கலியுக கண்ணன்னு சொல்கிறாளே, அந்த ஈசனின் மனைவியான ஏ பட்டமகிழியே, ஏ தயாதேவியே, உன்னிடத்தில் ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி என்று சொல்லப்பட்டதான் என் தேசிகன் ஒரு பிரார்த்தனை பண்ணுறேன்மா. என்ன பிரார்த்தனைன்னு கேட்டால், உன் நாதன் இருக்கானே, திருவேங்கடத்தான் இருக்கானே, அந்த ஸ்ரீ வைகுண்டத்திலே அந்த 7 மலைகளை இந்த பூலோகத்துக்கு கொடுத்து அதிலே தானே ஏறிடிந்து கொண்டு கலியுக கண்ணனாய் வரப்பிரசாதியாய் கேட்டவருக்கு கேட்டதை கொடுப்பவனாய் எழுந்திருக்கானே, அவனுடைய திருமேனியின் ஆசிரிச்சிருக்கமாகிய தயாதேவி, ஷாட்குண்ய பரிபூர்ணனுடைய தயாதேவியே, நான் உன்னிடத்திலே ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னு சாய்க்கிறேன் சுவாமி தேசிகன். நான் அபராதங்களின் தலைவன், இது நிர்திஷ்டமான உண்மை. ஆனால் உன்னிடத்தே தயை என்ற விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனாலே உன் திருவடியை பிடிச்சு நான் கேட்டுக்கிறேன், உனக்கு பிரியநாதனாக இருக்கானே அந்த சீனிவாசனுடைய திருவடியை நான் அடையும்படி நீ செய்ய வேண்டும், நான் அடையும்படி நீ செய்ய வேண்டும் என்பதானது சுவாமி தேசிகனுடைய இங்கே பிரார்த்தனையாக இருக்கு. சுவாமி விஷசைலேஸ்வர பாதசாத் குருத்வம் அப்படின்னு தேசிகன் கேட்டுக்கிறாருங்க. ஏன் இவள்கிட்ட போய் கேட்கணும், ஏன் அடைவுக்கு இவள்கிட்ட கேட்கணும்னா, புருஷகார பூதையானவள் தயாதேவி, அவளே பிராட்டி ஒன்று. ரெண்டாவது, ஸ்திரீகளுக்கு இயற்கையாகவே 2 விஷயங்களிட பேசி 2 முனையும் சேர்த்து முடிச்சு போடக்கூடிய ஒரு சாமர்த்தியம், சாதுரியம், பேச்சு திறமை, முகலாவண்யம் எல்லாம் அவளுக்கு இருக்குது. இணையாத 2 விஷயங்களை இணைக்கும் சக்தியானது அந்த பெண்ணினிடத்தில் இருக்குமா தயாதேவியே. அதனாலே உன்னை நான் சரணடைகிறேன்னு வியாக்கியானம் பண்ணுற பெரியவா இந்த இடத்துல. அவளுக்கு இயற்கையாகவே குணம், அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டை அப்படின்னாக்கா என்ன நடக்கும், அம்மா தான் மத்தியஸ்த ஜட்ஜாக வருவா அந்த இடத்துல. சரிதான் போடா, அப்பா எதுவும் சொல்லிட்டா ஏன்டா குழந்தை கோச்சுக்கிற அப்படின்னு அம்மா சொல்லுவா. அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவா, நம்ம குழந்தைனா தப்பு பண்ணால் நீங்கள் இவ்வளோ கோச்சுக்கிறீங்க, சாப்பிட்டா சொல்லக்கூடாதா, போனால் போகிறது போங்க, மன்னிச்சு விட்ருங்க குழந்தையான்னு பெருமாள்கிட்ட போயிட்டு அப்பா கிட்ட சொல்கிறா அந்த ஆற்று தலைவியானவன் சொல்லும்போது, அதே விஷயம்தான் லோக சிருஷ்டியிலும் லோக பகுதியினுடைய சிருஷ்டி பிரவர்த்தி நடந்துட்டுருக்கு. எம்பெருமாண்டத்தை தயாதேவி நமக்கோசம் பரிந்து நாம் செய்கின்ற பாவங்களை எல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியாதபடி ஆக்கி நமக்கெல்லாம் அவன் அனுகிரகத்துக்கு இலக்காகும்படியாக செய்கின்றவள் தயாதேவி. ஹே அப்பேற்பட்ட தயாதேவியே, விஷசைலேஸ்வர பாதசாத் குருத்வம் அப்படின்ற நீ என்னவா பண்ணுற, அவனுடைய திருவடியில் என்னை சேர்த்துடு, இல்லை அவன் திருவடியை அடையும் ஒரு உபாயத்தை எனக்கு காட்டு, நான் அவன் திருவடியிலே போய் சேர வேண்டுமம்மான்னு கேட்டு, நீ சக்கரவர்த்தி, நான் அபராத சக்கரவர்த்தி ஆயிருக்கேன், நீ சக்கரவர்த்தினியாக இருக்க, இந்த லோகத்துக்கு நாதனுடைய பத்னியாக இருந்து நீ என்னை ஜெயிச்சு உன்னுடைய நாதனான திரு வெங்கடேஸ்வரனுடைய திருவடிகளை என்னை விழும்படி செய்யுமா அப்படின்னு. அந்த விழுந்த காகத்தை திருப்பி விட்டாலே காகாசுர விருத்தாந்தத்தில் சீதா பிராட்டி சரணாகதி என்பதை தெரியாத அளவுக்கு அவன் அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின் அபயம் என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்தது மோரடையாளம் அப்படின்னு ரொம்ப ஓடித்து மூவுலகம் தன்படையை தானே சாற்ற முனிவர்களும் தேவர்களும் முனிந்தவனால் தாவரிதா எங்கும் போய் தளர்ந்து விழுந்த தனிக்காகம் தான் இறந்த உயிர் வழங்கி காவல்ஜினி எமக்கெங்கும் கடனென்றெண்ணி காணநிற இலச்சினை அன்றிட்ட வள்ளல் ஏவல் பயனிறக்கம் இதற்காரென்றோதும் எம்பெருமான் இணையடி கீழ் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்ச்சார், அமிர்தா சுவாதிகளை சாய்ச்சார். இப்பேற்பட்டதான ஒரு தயை தள்ளி விழுந்த காகத்தையும் தன்னுடைய லோகநாதனுடைய திருவடியை நோக்கி திருப்பிவிட்டு சிரசை திருப்பிவிட்டு தர்பத்தாலே பாருங்கோ இவன் தப்பு பண்ணான், தேவர்கிட்ட சரணாதி பண்ணிட்டான், சுவாமி ரட்சித்து அருள வேண்டும் என்று நமக்கு அவள் இந்த காகத்துக்காக ஒரு புருஷகாரம் பண்ணாலே சீதா பிராட்டி, அதை போலவே தயாதேவியை எனக்கும் ஒரு புருஷகாரம் பண்ணி என்னை நீ ஜெயிச்சு எம்பெருமான் திருவடி நடத்தை சேர்ப்பித்து விடுமா அப்படின்ட்டு அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அப்படின்னு ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் தன்னுடைய தானே பாபங்களின் கூட்டங்களின் தலைவன் சக்கரவர்த்தியாக இருக்க நைச்சான சந்தானமாக காட்டி இதை போக்க வேணும்னா
ஆதிவின் மூலமாக எம்பெருமான் திருவேங்கடத்தானுடைய திருவடியை சரண் அடைவதே உபாயன் என்பதை காட்டுகின்றார் சுவாமி தேசிகன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.